வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன்பு திமுகவிற்கு தலைவராகவும் தமிழகத்திற்கு முதல்வராகவும் இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் தற்போது அவசரமாக வெளிநாட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு என்ன ஆச்சு? முதல்வர் நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தார். ஸோ அவருக்கு திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் தெளிவான துல்லியமான விளக்கத்தை பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது மக்களே. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான தகவல் என்ன கேட்டிங்கன்னா, முதல்வர் ஸ்டாலின் தற்போது அவசரமாக வெளிநாட்டு, அதாவது ஸ்பெயின் நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு சிறு வயதிலிருந்தே பார்த்தீங்கன்னா இரத்த புற்றுநோய் இருக்கிறது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அவருக்கு சின்ன வயசுலேருந்தே இரத்த புற்றுநோய் இருக்கிறது. ஸோ இதன் காரணமாக தான் அவர் பார்த்தீங்கன்னாக்கா 3 வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அவருடைய உடலில் இருக்கிற எல்லா ரத்தத்தையும் பார்த்தீங்கன்னா மாற்றியே ஆகணும், அப்படி இல்லைன்னா அவருடைய உயிருக்கே ஆபத்துன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த காரணத்திற்காக தான் தற்போது அவருக்கு இரத்த புற்றுநோய் ஏற்பட்ட காரணத்தினாலே அவர் அவசரமாக வெளிநாட்டு மருத்துவமனை, அதாவது ஸ்பெயின் நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவமனையில் அப்போலோ மருத்துவமனையிலும் சரி அவர் பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த காரணத்தினால ஆளுநருக்கு இந்த தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த தகவல் கிடைத்த உடனேயே ஆளுநர் அவர்கள் திடீர்னு அவசரமாக முடிவெடுத்திருக்காங்க. துணை ஆளுநரை தற்போதைக்கு பார்த்திங்கன்னா துணை ஆளுநராக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்களை விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவரை துணை முதல்வராக நியமனம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வாரிசு அரசியல்னு சொல்கிறாங்களோ என்னமோ தெரியல. ஸோ அவர் இல்லைனா அவருடைய மகனுக்கு தான் இந்த பதவி கொடுக்குன்ற மாதிரி ஆளுநர் அவர்களை பார்த்தீங்கன்னாக்கா அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நியமனம் செஞ்சு வச்சுருக்காங்க துணை ஆளுநராக, துணை முதல்வராக. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வரதுக்கு 1 மாத காலமெல்லாம் இல்லை, சீக்கிரமாக வரலாம். அவருக்கு உடல்நிலை எப்படி பொறுத்து மாறுதோ ஸோ அதில் பொறுத்து மாறுன்றதை இந்த இடத்துல நம்ம தெளிவாக உறுதிப்படுத்திக்கிறோம். அப்போலோ மருத்துவர்களுமே அதுதான் சொல்லியிருக்காங்க. அவருக்கு இரத்த புற்றுநோய் முற்றிவிட்டது. அந்த காரணத்திற்காக தான் அவர் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டிற்கு நாங்கள் அனுப்பி வச்சுருக்கோம். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா தீவிரமான சிகிச்சை நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து நான் அப்டேட் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் திமுகவிற்கு அவசரமாக தற்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா துணை முதல்வராக உதயநிதி அவர்களை நியமனம் செஞ்சு வச்சுருக்காங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் தொடர்ச்சி சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.